நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வழியை காண்பிப்பார் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஒருத்தர் சொல்கிறார், ஆமாம் இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு சொன்ன உடனே வேகமாக வாங்க நம்ம அவரை போய் பார்க்க போவோம்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசியை 3 பேரும் பார்க்க போவாங்க. இப்போ தண்ணியே இல்லை, என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்லுவார், நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் இந்த பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் அந்த மோவாபியரை மேற்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அந்த தீர்க்கதரிசி மூலமாக வந்துடும். அதே போல் அங்கே காற்றும் வராது, மழையும் வராது, ஆனால் அந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்பட்டுவிடும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன மாதிரியே எல்லா மிருக ஜீவன்களும் தண்ணி குடித்தாங்க, எல்லாருமே தண்ணி குடித்தாங்க, யுத்தம் பண்ண போனார்கள், இவர்கள் ஜெயம் எடுத்தார்கள், மோவாபியரோ அழிக்கப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. சரியான நேரத்தில் ஊழியக்காரரின் ஆலோசனை, அதான் கர்த்தருடைய ஆலோசனையை நினைத்து அவர்கள் கேட்க போனார்கள். கர்த்தர் சரியான ஆலோசனையை கொடுத்தார், நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள், இந்த பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும் அப்படின்னு சொன்னார். அதே போல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், வாய்க்காலை வெட்டினார்கள், பள்ளத்தாக்கு நிரப்பப்பட்டது, தாகமும் தீர்க்கப்பட்டது, எதிரிகளையும் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போது நாம் என்ன பண்ணணும், கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அழகாக ஐடியா தருவார். ஒன்று ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் பேசுவார், இல்லது என்ன பண்ணுவார்னா நீங்கள் டெய்லி பைபிள் வாசிக்கும் போது அதில் கூட உங்களுக்கு ஆலோசனையை தருவார், நீ இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி கர்த்தர் நமக்கு கற்று தருவார். அல்லேலூயா. இல்லது சொப்பனத்தில் கூட நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை என்ன பண்ணணும் என்பதை கற்று தருவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும், கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்ம திகைத்து நின்ற பாதையெல்லாம் அது எப்படி ஆகிடும், சமாதானமான பாதையாக மாறிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளோதான், அழிஞ்சிருவான்னு நினச்ச நேரத்துலலாம் கர்த்தர் என்ன பண்ணார், நீங்கள் அழிய மாட்டீங்க, ஜெயம்தான் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அதே போல் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனை கீழ்ப்படியணும், அது ஒன்று இருக்குது. கர்த்தர் பேசுனதை செஞ்சாதான் ஆசீர்வாதம். அவர் சொன்னார், நீ என்ன பண்ணு, வாய்க்காலை வெட்டு, அப்படின்னா தான் நிரம்பும் அப்படின்னாரு. அது எப்படி மழையும் இல்லை காற்றுல எப்படி நிரம்புன்னு சொல்லி வெட்டாமல் இருந்தாங்கன்னா நிச்சயமாக இவர்கள் அழிக்கப்பட்டு தான் போயிருப்பாங்க. இப்போ கர்த்தர் தருகிற ஆலோசனையாக ஏற்றுக்கொண்டு நம்ம கீழ்ப்படிஞ்சு செய்யும் பொழுது அந்த ஆபத்திலிருந்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுவிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் பேசுவார், உங்களுக்கு பைபிள் மூலமாக நீங்கள் வாசிக்கிறது மூலமாக கர்த்தர் பேசுவார். உடனே நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒன்று சின்ன காரியத்தை சொல்லலாம்னு நினச்சேன், நேரம் ஆகிட்டு அதை மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன். ஒருத்தர் நைட்டு வீட்டில் இருக்கும் பொழுது திடீர்னு வெளியே சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சான். ஒன்றுமே என்ன பண்ணா, டார்ச் லைட் எடுத்துகிட்டு என்னதுன்னு சொல்லிட்டு அப்படியே போனானா அது ஒரு கொஞ்சம் காட்டு பகுதி மாதிரி இருந்துச்சான். உடனே பள்ளத்தில் போய் விழுந்துட்டார். விழுந்த உடனே ஒரு மரக்கொப்பை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருந்தாராம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே என்ன செய்ய தெரியல, இந்த அந்தரங்க இடத்துல இருட்டான இடத்துல மாட்டிக்கிட்டேன், நான் என்ன செய்யன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ கையை விட்டுட்டு குதி அப்படின்னாராம். கீழே குதிப்பா அப்படின்னாராம். இவன் கேட்கலையா, அது எப்படி ஆண்டவரே, நான் உயரமான இடத்துல தொங்கிட்டு இருக்கிறேன், நான் கீழே விழுந்த காலு உடஞ்சிரும், இடுப்புலாம் முறிஞ்சிருமே, நீர் வேற குதிங்கிறீர அப்படின்னு சொல்லி அவன் குதிக்காமலே அப்படி தொங்கிக்கிட்டே இருந்தானாம். கடைசி விடிய ஆரம்பித்ததான். விடிஞ்ச உடனே பார்த்தா கீழே குடிஞ்சு பார்த்தா அவனுக்கும் தரைக்கும் ஒரு அடி தான் இருந்துச்சான். கர்த்தர் சொன்னார், எப்பா நீ கையை விட்டுட்டு குதினாரு. இவன் இல்லை அது எப்படி குதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் போனால் நைட்டு ஃபுல்லும் கை விழிச்சது தான் மிச்சம், நைட்டு ஃபுல்லும் தூங்காமல் கஷ்டப்பட்டதான் மிச்சம். அப்புறம் தான் நினச்சான், கர்த்தர் சொன்னதை உடனே கேட்டிருந்தா நைட்டு போய் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டிருக்கலாமே. இன்றைக்கி அநேகர் நம்ம இப்படி தான் இருக்கிறோம். கர்த்தர் தருகிற ஆலோசனையை கேட்கும்போது கீழ்ப்படுகிறது கிடையாது, அடுத்து அப்பாடி ஆத்தாடிங்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்லும் பொழுது நம்ம கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நம்மோட இன்னைக்கு 3 காரியத்தை பேசியிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி